ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷு. ஸோ இது சவுத் இந்தியன் மட்டும் இல்லை, இந்தியா பூரா இந்த டிஷ் எல்லா பக்கமும் தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி நல்லா சாஃப்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், பெப்பர் பவுடர் போடுறேன், பிளாக் பெப்பர். ஸோ நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன், எப்போவுமே இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை போட போகிறோம். ஸோ தயிர் ஊற்றிருக்க, கொஞ்சம் யோகட். ஸோ அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், ஸோ இது ஓரளவுக்கு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போட்டால் தான் அந்த நேச்சுரலான ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலருக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் கலர் போட வேண்டியது வரும். ஸோ அதனால் நேச்சுரலாக கலர் கிடைக்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றுறேன். இது சால்ட் போடுறேன். சால்ட் போடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரும். ஸோ இது வந்து ½ அன் ஹவர் வந்து மேரினேஷன் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது கூட ரைஸ் ஃப்ளவரும் கொஞ்சம் பேசின் ஃப்ளவர் போட்டால் மட்டும்தான் அந்த பைண்டிங் ஏஜென்ட் இது பிடிக்கும். அப்போ தான் எண்ணெயில் இது கலர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து எக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அது எக்கெல்லாம் போடல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடலை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு சிலர் முட்டை போடுவாங்க. நீங்கள் முட்டை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சில்லி சிக்கன் வந்து 65க்கு ரெடி ஆகிடுச்சு சிக்கன். ஸோ இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.